இவன் இப்போ கால் பண்ணுறா. ஹலோ சொல்லு பேபி. அதுவா, நேற்று நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்ல, அது வந்ததுலேருந்து எனக்கு ஓ ஞாபகமாகவே இருந்தது. அதான் ஸ்டேட்டஸ் போட்டேன். சரி, எனக்கு வெளியே போயிட்டு வந்தது செம்ம டயர்டாக இருக்குது. நம்ம தூங்குறோம் சரியா? நம்ம அப்புறம் பேசலாம். பாய். இப்போ யாரா கால் பண்ணுறது? என்ன இவ கால் பண்ணுறா? நீங்கள் நான் லைனாக கால் பண்ணுங்கிறாங்க. சொல்லு பேபி. ஆமாம் ஆமாம், உனக்காக தான் அதை போட்டேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு. சரி பேபி, நம்ம அப்புறமா பேசலாம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சரியா? பாய். இப்போ பார்த்துருப்பீங்க, இவனுக்கு லைனாக ஒரு 3 பொண்ணுங்க கால் பண்ணிச்சு. ஆனால் இவனோட கேரக்டரை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு பையன் 3 பொண்ணுங்களை ஓட்டுறான்னா, அப்போ பொண்ணுங்களோட கேரக்டரை பாருங்கள். பொண்ணுங்க வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பசங்களை தேடி தான் போகிறாங்க. இவனோட நல்ல பசங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் தேடி எந்த பொண்ணுமே போக மாட்டேங்குது. இவனை மாதிரி ஒரு கேரக்டர் தேடி தான் போகிறாங்க. இவனை விட கொஞ்சம் அழகான பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணு கூட மாட்ட மாட்டேங்குது அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க. கன்ஃபார்ம் ஒரு உண்மையான லவ் உங்களை தேடி வரும். அந்த ஒரு பொண்ணை நீங்கள் பல விதமாக லவ் பண்ணுங்கள். அந்த ஒரு பொண்ணை கண் கலங்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே? இப்போ யாரா